ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Baby, won't you let me keep you up all night, let the morning come closer. You send me so high, now the ceiling can hold us. Listen to my heart, let the rhythm control ya. I'll be there when you need my love. Just follow the beat on my drum. நம்ம இப்போ தாய்லாந்தில் பேங்காங்கிற இடத்துல இருக்கோம். நம்ம இப்போ பைக் டாக்ஸி தான் எடுத்திருக்கோம். பைக் டாக்ஸியில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்கிலீஷில் வீக்கு, அதனால் பேர் போடுறேன், படிச்சிக்கங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் பேங்காங்கில் ஒரு டாலஸ்டான பில்டிங் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 76 மாடி இருக்குது, 76 ஃப்ளோர் இருக்குது அந்த பில்டிங் மேலே. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா போடா வண்டி ஓடுறான். இதுதான் தாய்லாந்தில் பேங்காங்கில் உயரமான பில்டிங்கு. நான் அந்த பில்டிங் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு அந்த பில்டிங்கில் எவ்வளோ டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு நம்ம அந்த டிக்கெட்டோட விலை எவ்வளோ, அங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோ நம்ம தாய்லாண்டு நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதுதாங்க அந்த பில்டிங்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும் அந்த இடம். இப்போ அந்த பில்டிங் பாருங்கள், இதுதாங்க இப்போ நம்ம உள்ளே போகக்கூடிய பில்டிங். இது நம்ம இப்போ உள்ளே போய் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். டாப் ஃப்ளோரில் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி நம்ம பைக் டாக்ஸி இருக்குது. கிராப்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது தாய்லாண்டில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதிலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பைக்கு, காரு எல்லாத்துக்குமே இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சில பல திங்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, நாட் அலவுடுன்னு போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. இதுதான் டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் கவுண்டரில் எல்லாம் லைனில் தான் நிற்பாங்க. நம்மளும் லைனில் போய் தான் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துட்டேன். டிக்கெட் கவுண்டர்கிட்ட பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்தமாரி காம்போ ஆஃபர் வச்சுருக்காங்க. காம்போவும் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை செப்பரேட்டாக இருக்குது, அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எது வேணாலும் உங்களோட இஷ்டம் தான். மெனு கார்டு மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம செப்பரேட்டாக தான் எடுத்துருக்கோம். 1080 தாய் பாட் அந்த டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டோட விலை ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன். அந்த டிக்கெட்டோட விலை சரிங்களா? நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்கேனர் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதுக்கு பேர் ஸ்கை வாக் தான் அதோட பேர். இப்போ நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறப்ப இந்தமாரி பேக்லாம் வச்சுருந்தா இதுமாரி செக்இன் இதுமாரி ஏர்போர்ட்டில் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப இதாப்பாக தான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம உள்ளே என்ட்ரி கொடுக்கும் போதே டிக்கெட் இது ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். அதையும் நான் கடைசியில் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏரியாச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த 75வது ஃப்ளோருக்கு நம்ம இப்போ லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நான் பேச போகிறது கிடையாது. என்ஜாய் பண்ணுங்க. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆளும் நான் ரசிக்காத இந்த உலகத்தை நீ ரசிக்கணும்டா. நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்க்கணும்டா. சும்மா இந்த உலகத்தை மாதிரி பணம் கூட நான் வாழ்ந்துடான். ஏதோ பணம் சம்பாதிக்கிற மிஷினா இந்த பூமியில் இருந்துட்டு போயிடாத. ஆளுங்க ஒரு தடவை தான் பிறக்கிறான். முடிஞ்ச அந்த உலகத்தை சுற்றி பார்த்து, வசதி இல்லையா, பிறந்த மண்ணையாவது முழுசாக ரசித்து பார்த்துட்டு போயிடு. எல்லாத்தோட நான் சொன்னாலும் அந்த வெளிச்சம் அதை எப்படி
இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது 75வது ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து லிஃப்ட் ஏறி வந்து 76வது ஃப்ளோர் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ அதுதான் வந்து டாப் வியூ, அதுதான் அது டாப் பில்டிங்கில் அதுதான் அது. அங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜும் இருக்கும். அதில் ஒரு இது என்னென்னா, அங்கே கிளாஸ் பிரிட்ஜில் போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினப்போம். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. நான் அந்த சிக்கல் மேலே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன், நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டையும் பாருங்கள், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், ஆனால் அந்த காம்போ ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து நம்ம அந்த காம்போ கார்டு ஒரு டிக்கெட் மாரி அதுவும் கொடுக்குறாங்க. அதை கொடுத்து நம்ம இங்கே வந்து ஜூஸு, வாட்டர் பாட்டிலு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாப் வியூவுக்கு வந்தாச்சு. இது வந்து பேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் ஒரு டாப் வியூ ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கு மெயினான காரணமே வந்து இந்த இடம்தான். இப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா அந்த இடம் தான். ஆனால் அங்கே வந்து இந்த செயினுக்கு கிட்ட நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கிளாஸில் இருப்பாங்க, நம்ம செயின் கிட்ட நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே ஒரு செயின் ஒன்று தடுப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, அங்கே நின்று தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அது உள்ளே உள்ளே நம்ம போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா வெளில யாராவது நின்று நம்மளை ஃபோட்டோ எடுத்தால் தான் உண்டு. அது உள்ளே வந்து செல்லு நாட் அலௌடு. அங்கே வந்து எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து டாப் வியூவுக்கு வந்தாச்சு. டாப் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சன்னை பாருங்கள் எப்படி ஜொலிச்சிக்கிட்டு இருக்குன்னு. இதுக்கப்புறம் நான் பேச போகிறது கிடையாது. என் வாய்ஸும் சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டு இவ்வளோ தூரம் என் வீடியோ சப்போர்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் ஃபோட்டோ எடுத்தாங்களே, அந்த ஆல்பம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்பம் மாரி நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் 300 கேட்குறாங்க. 300 பாத் தாய் பாத்து கேட்டாங்க. நம்ம அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. நான் கடைசியாக அந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.